இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சிறுதானியமும் வெஜிடபிள்ஸும் வச்சு ஒரு காலைல டிஃபன் பண்ண போறோம். வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் வந்து திணை எடுத்துருக்கேன். அதுக்கு திணையை வந்து வறுத்துட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். அதுக்கு வந்து நம்ம ஒரு பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் செவக்கட்டும். கடலைப்பருப்பு கொஞ்சம் செவந்துருச்சு. முந்திரி வந்து ஒரு 10 முந்திரி உடைச்சி வச்சுருக்கேன். அதை அதில் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் வந்து ஒரு அரை வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் போட்டுக்கலாம். இதோட வந்து பீனிஸ் காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். ஒரு 100 கிராம் இருக்கும். இப்போ கேரட் ஒரு 100 கிராம் இருக்குது. அதையும் போட்டுக்கலாம். எல்லாமே சேர்த்து வந்து நல்லா வதக்கிடுங்க. தேவையான உப்பை வந்து நான் போட்டுக்கிறேன். வெஜிடபிள்ஸோடு சேர்த்து போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா வதங்கிடும். இன்றைக்கி நம்ம திணையில் பண்ணுறோம். உங்களுக்கு பிடிச்ச மில்லட்ஸில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ரவையிலே பண்ணலாம், சம்பா ரவையில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். காய்கறி வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம திணையை வந்து ஊற வச்சது வந்து 1 கப்பு எடுத்து நம்ம ஊற வச்சுருந்தோம். தண்ணியெலாம் வடித்து வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு வந்து தண்ணி வந்து 2 கப்பு ஊற்ற போகிறோம். இதுக்கு இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து தண்ணி வந்து நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம திணையை வந்து அதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம திணையும் வெஜிடபிள்ஸும் சேர்ந்து நல்லா வந்து கொதி வந்துக்கிட்டு இருக்கு. இது நல்லா வந்து தண்ணி வற்றட்டும். இதுலேயே நல்லா வந்து வேகணும். கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம். அப்பப்போ கிளறி கொடுத்துங்க. இப்போ திறந்து பார்ப்போம். பாருங்கள், நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் தீயை வந்து சிறுதீயிலே வச்சு நல்லா வேக விடுங்க. இன்னும் கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம், வேகட்டும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வழக்கமாக இட்லி தோசை கொஞ்சம் போர் அடிச்சதுன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். எல்லா மில்லட்ஸ்லேயுமே நீங்கள் செய்யலாம். நான் வந்து இன்றைக்கி திணையில் பண்ணியிருக்கேன். அருமையாக ரெடி ஆகிருக்கு. நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.